ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இப்போ எங்கே இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், டெல்லியில் தான் கைஸ் இருக்கோம். டெல்லியில் வந்து ராஜேந்திர நகர்னு ஒரு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா மணி 6 மணி ஆக போகுது கைஸ். அங்கே வந்து வேறு ஒரு பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இருக்கிற சந்தெல்லாம் புந்து போயிட்டுருக்கோம் கைஸ். டெல்லியில் தான் இருக்கோம். டெல்லியிலேருந்து வேறு ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் விலாக பார்க்க போகிறீங்க. ஓகே கைஸ். டெல்லி மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கோம். இப்போ ட்ரெயின் வந்துருச்சு கைஸ். மெட்ரோ ட்ரெயின் வந்துருச்சு. இப்போ இதில் மெட்ரோ ட்ரெயின் ஏறி வந்து நாங்கள் வேறு ஒரு பிளேஸில் போய் இறங்கணும் கைஸ். இதுதான் வந்து மெட்ரோ டிக்கெட்டு 30 ரூபா கைஸ். நாங்கள் எங்கே போகிறோன்னா கைஸ், ராஜேந்திர பிளேஸ்லேருந்து நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போகிறோம் கைஸ். வந்தாச்சு, நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ பிளாட்ஃபார்ம் வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். நாங்கள் வந்து உத்தரப்பிரதேசில் ஆக்ரான்னு சொல்லி ஒரு ஜங்ஷன் இருக்குது கைஸ். அங்கே தான் போயிட்டுருக்கோம், ஆக்ரா கட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் வந்து பிளாட்ஃபார்ம் பார்த்துட்ருக்கோம் கைஸ். ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயினில் தான் கைஸ் சிட்டிங் தான் கைஸ் புக் பண்ணியிருக்கோம். இது வந்து கவுலரா போகிற ட்ரெயின். பட் கவுலரா போகாது. அதுக்கு முன்னாடியே வந்து முன்னாடியே 2 ஸ்டாப்பாக இங்கேயும் வந்து ட்ரெயின் நின்றுருக்கு கைஸ். ஏன்னா ட்ரெயின் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் பாதி தூரம் வரைக்கும் போகும் கைஸ் ட்ரெயின். நான் 5 ஸ்டாப் பக்கமாக போவோம், அதுக்கு மேலே போகாது. ட்ரெயின் உள்ளே ஏறுறோம் கைஸ். ட்ரெயின் உள்ளே ஏறியாச்சு. உள்ளே போய் சீட்டில் உட்கார வேண்டியதான் கைஸ். நம்ம சீட்டில் எனக்கு வந்து சைடில் கைஸ் ஒரு 3 சீட்டாக இருக்குது கைஸ். அதில் வந்து எனக்கு சைடு சீட் தான், கார்னரில். விண்டோ சீட்லாம் கிடையாது எனக்கு. அதான் கைஸ் நம்ம சீட்டு தேடிட்டுருக்கேன். தேடு அதான் கைஸ் வந்தாச்சு கைஸ். இதான் இருக்குது கைஸ். என் சீட் நம்பர் வந்து 39 கைஸ். சைட்டில் எனக்கு வரும் கைஸ். இப்போ ட்ரெயின் கிளம்பிடுச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:55 பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்துட்டாங்க கைஸ். ஷார்ப்பாக அந்த டைமுக்கு ட்ரெயின் எடுத்துட்டாங்க. எங்கேயும் டிலே பண்ணாதான் கரெக்டாக டைம் போய் ரீச் ஆகிடலாம் கைஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து நாங்கள் இறங்க வேண்டியது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ட்ரெயினை நிறுத்திட்டாங்க கைஸ். வேறு ஒரு ட்ரெயின் கிராஷ் ஆகும்னு தெரில கைஸ். அதனால் நிறுத்திட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. இப்போ நிறுத்தியே ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆகுது. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ட்ரெயினுக்கு எடுப்போங்கன்ட்டு. ட்ரெயின் எடுத்துட்டாங்க கைஸ். ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க. ட்ரெயின் புறப்பட்டுருச்சு, போயிட்டுருக்கு கைஸ். ஆக்ரா கட் ஸ்டேஷன் வந்துட்டோம். ஜங்ஷன் கைஸ். இது இந்த ட்ரெயின் இடத்துல வந்து எல்லா ட்ரெயினும் வந்து எல்லா ஸ்டாப்பும் எல்லா ட்ரெயினுமே வரும் கைஸ். இந்த பிளேஸுக்கு இறங்கியாச்சு கைஸ். இப்போ இறங்கி போயிட்டுருக்கோம். போயிட்டு ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் கைஸ் போகணும் கைஸ். ஆக்ரா இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஜங்ஷன் நீங்கள் இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ வந்து வேணுமான்னு சொல்லிட்டு நிறையா பேர் வெளியே வந்து நம்ம கூடவே வந்து துரத்திட்டே வருவாங்க. நீங்கள் வந்து ரேட்டை பேசி குறைச்சி நீங்கள் வரதா இருந்தால் வரலாம் கைஸ். இல்லைனா நீங்கள் வந்து கேபு இல்லைனா ஆட்டோ இந்த யூபரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் கைஸ். போயிட்டுருக்கோம். நாங்கள் எங்கே போகிறோம்னா நான் வந்து போயிட்டு அந்த பிளேஸுக்கு ரீச் ஆகிட்டு நான் தான் சொல்கிறேன் கைஸ். வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இது பேர் டுக்டுக்னு சொல்லுவாங்க கைஸ். அது ஆட்டோவில் இது வந்து டுக்டுக். இதில் வந்து கொஞ்சம் ஆட்டோவில் வந்து ஒரு 5 பேர் போகிறோம், ஒரு 4 பேர் போகிறோம்னா இதில் ஒரு இன்னும் 2 பேர் சேர்ந்து எக்ஸ்ட்ரா போகலாம் கைஸ். இதில் இந்த 2 சைடுமே லெஃப்ட் ரைட் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபுல்லுமே டிஃபென்ஸ் ஏரியா தான் கைஸ். இங்கே வெளியே எல்லாமே டிஃபென்ஸ் ஏரியா தான். அதனால தான் வந்து ரோட்டில் வந்து நீட்டாக க்ளீனாக இருக்குது பார்க்குறதுக்கு கைஸ். தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸ் கேட்டில் இருக்கும் கைஸ். தாஜ்மஹால் தான் வந்துருக்கும் கைஸ். தாஜ்மஹால் கேட்டு என்ட்ரன்ஸ் கேட் பார்த்துருப்பீங்க. என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து உள்ளே வந்துட்டுருக்கு கைஸ். இதே ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டே இருக்கணும் கைஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வண்டி மாதிரி வரும் கைஸ். ஒரு கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிவிடணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு வண்டி வரும். அதில் நீங்கள் ஏறி போகிறதா இருந்தாலும் போகலாம். அதுக்கு நீங்கள் அமௌண்ட் கொடுக்கணும். இல்லை வாக் பண்ணி போகிறதா இருந்தாலும் போகலாம் கைஸ். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா கைஸ் பார்க் மாதிரி இருக்கும் கைஸ். பார்க்குனா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். டிக்கெட் எடுக்கிறோம் கைஸ். டிக்கெட் எடுக்கிற கவுண்டருக்கு வந்தாச்சு கைஸ். இங்கே தான் டிக்கெட் எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா கைஸ் 50 தான் கைஸ். 50 வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் என்ட்ரன்ஸ், தாஜ்மஹால் வெளியே சுற்றி பார்க்குறதுக்கு. உள்ளே போனால் 200 கைஸ். மொத்தம் 250 வரும் கைஸ். நானும் என் ஃப்ரெண்டும் வந்தோம் கைஸ். அதான் 2 டிக்கெட். அந்த டிக்கெட்டும் டோக்கன் இருக்குது கைஸ். டோக்கன் மட்டும் தொலைச்சிடாதீங்க. டோக்கன் இருந்தால் மட்டும்தான் கைஸ் நீங்கள் உள்ளேயும் போக முடியும், வெளியும் வர முடியும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் வந்து பேக் வைக்கிற கவுண்டர் இருக்குது கைஸ். இதுக்குள்ளே போய் நீங்கள் பேக் வச்சுட்டு அப்படி டேரெக்டாக உள்ளே போகிற மாதிரி கைஸ். இப்போ தாஜ்மஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இன்னும் வந்தாச்சு கைஸ். இப்போ தாஜ்மஹாலோட கேட்லேருந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கேன் கைஸ். இப்படி தான் கைஸ் இருக்கும். என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக வந்து தாஜ்மஹால் வழி இப்படி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள் கைஸ். நீங்கள் வந்து மைக்கெலாம் இருக்குமா, ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்டன்ஸ் மீட்டர் பண்ண கைஸ். டோக்கன் இந்த டோக்கன் தொலைஞ்சிருச்சு கையில் கற்றுலாம் கைஸ். இந்த டோக்கன் தொலைஞ்சிருச்சுன்னா
100 ஃபைன் கைஸ். வெளியே போகிறது 100 கட்டிட்டு தான் போகணும் கைஸ். ஸ்ட்ரைட்டாக பார்க்குறீங்களா கைஸ், இதுவும் ஒரு கேட்டு தான் கைஸ். இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் தெரியும் கைஸ். நம்ம போயிட்டுருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து காம்பவுண்ட் மாதிரி பெருசாக கட்டிடுவாங்க கைஸ். உள்ளலாம் வந்து வர முடியாது. இந்த கேட்டு என்ட்ரன்ஸ் மட்டும்தான் வர முடியும், வேறு எதுலேயும் வர முடியாது கைஸ். கைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பயங்கரமாக இருக்குது கைஸ், அந்த காலத்தில் கட்டினது. ஸ்ட்ரெயிட்டாக போகணும் கைஸ். ஸ்ட்ரெயிட்டாக போனால் தாஜ்மஹால் தெரியும். பாருங்கள் தாஜ்மஹால் தெரிய ஆரம்பிச்சிருச்சு கைஸ். தாஜ்மஹால் தெரியுதுங்களா கைஸ்? ஸ்ட்ரெயிட்டாக போனால் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணும் கைஸ். கைஸ் இதுதான் தாஜ்மஹாலோட மேப்பு. தாஜ்மஹாலோட மேப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் மேப் இருக்கும். உள்ளே வந்து அப்படி தான் கைஸ் இருக்கும். ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. மேலெலாம் போக முடியாது கைஸ். இதெல்லாம் மேலே ஏற முடியாது. தாஜ்மஹால் தெரியலை கைஸ். ஃபுல்லு மேகமாக இருக்குது, பனி இறங்குது கைஸ். ரொம்ப வந்து குளிர் ஏரியா அதிகம், அதனால் வந்து அப்படி தான் இருக்கும். ஒரு மிஸ்ட்டு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. கைஸ் தாஜ்மஹால் பாருங்க அப்படி இருக்குன்ட்டு. கூட்டமாக இருக்குது கைஸ். ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால எல்லாமே வருவாங்க. கூட்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கைஸ் டியூஸ்டே கைஸ். இன்றைக்கி வந்து டியூஸ்டே மார்னிங் தான் வந்திருக்கோம். மார்னிங்னா டைம் பார்த்திங்கன்னா 10 மணி இருக்குது கைஸ். என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தாச்சு கைஸ். தாஜ்மஹால் உள்ளே வந்தாச்சு. பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குல்ல கைஸ் பார்க்குறதுக்கு. க்ரௌட் பாருங்க கைஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. நிறைய பேர் வந்துருக்குறாங்க பார்க்குறதுக்கு தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு. கைஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரம் மாதிரி இருக்குது கைஸ். அப்புறம் தண்ணியும் இருக்கும். தண்ணி வரல கைஸ், அது ஆன் பண்ணி விட்டால் தான் தண்ணி வரும். தண்ணியெலாம் வரல சைடில் கைஸ். தாஜ்மஹால் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது கைஸ். அதில் ஏறி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறனால ஃபோட்டோ எடுக்கலாம். அதில் ஏறி நீங்கள் சென்ட்ரல் எடுத்திங்கன்னா தாஜ்மஹால் ஃபுல்லாக கவர் ஆகும் கைஸ். பட் ஆனால் கூட்டமாகறதுனால எப்படி இருந்தாலும் எல்லோரும் தெரிவாங்க கைஸ். நீங்கள் பிளர் எஃபெக்ட் போட்டு எடுக்கலாம் கைஸ். போர்ட்ரேட்டில் எடுக்கலாம், நல்லாயிருக்கும். மற்றபடிலாம் ஆளுங்களாம் தெரியும் கைஸ். கைஸ் தாஜ்மஹால் மேலேயும் போகலாம் கைஸ். மேலே பாருங்கள் நின்றுருப்பாங்க தெரியும். பட் அதுக்கு மேலே போனால் நீங்கள் 200 எடுங்க கைஸ். நீங்கள் 50 எடுத்திங்கன்னா போதும். தாஜ்மஹாலை வந்து சுற்றிக்கிற இடத்துக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து தாஜ்மஹால் மேலே போகணும், தாஜ்மஹால் உள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் 200 டிக்கெட் எடுக்கணும் கைஸ். டிக்கெட் எடுத்தால் உள்ளே போய் பார்த்துக்கலாம் கைஸ். தாஜ்மஹால் உள்ளே பார்த்தீங்கன்னா 2 சமாதி இருக்குது கைஸ். ஒன்று வந்து மும்தாஜோடது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷாஜகானது கைஸ். ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் வந்து அதுக்கு அடியில் இருக்குது கைஸ். பின்னாடி பாருங்கள் தாஜ்மஹால் தெரியுதா? தெரியுது தெரில. அந்த மிஸ்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கைஸ் அது பிளர் ஆகுது. கேமராவில் வந்து ஒரு டீம் தெரியுது, ஒரு டீம் தெரிய மாட்டேங்குது கைஸ் எடுத்தா. கைஸ் தாஜ்மஹால் க்ளோஸ்அப்லாம் பார்த்தா அப்படி தான் கைஸ் இருக்கும். கிட்ட வந்தாச்சு. நீங்கள் 200க்கு டிக்கெட் தனியாக எடுத்திங்கன்னா நீங்கள் மேலே போய் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் கைஸ். இல்லை அப்படின்னா நீங்கள் தாஜ்மஹால் சுற்றிட்டு போகலாம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கேட்டு தான் கைஸ். இதுவும் ஒரு கேட்டு. லெஃப்ட் சைடு ஒரு கேட் இருக்கும், ரைட் சைடு ஒரு கேட் இருக்கும் கைஸ். செப்பரேட் வெளியும் 2 கேட் இருக்கும். வெளியே இருக்கிறது என்ட்ரன்ஸு. இது வந்து என்ட்ரன்ஸ் கிடையாது கைஸ். இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள் கைஸ் எப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு. இது வந்து 1631 கட்டியிருக்கிறாங்க கைஸ். 1631 அந்த காலத்தில் கட்டினது கைஸ். அந்த டைமில் நம்மளாம் பிறந்திருக்கவே மாட்டோம். கட்டியிருக்கிறாங்க. ஒவ்வொரு இது செம்மையாக இருக்குது கைஸ். இப்போ தாஜ்மஹாலுக்கு ரைட் சைடில் இருக்கும் கைஸ். நம்ம ரைட் சைடில் இருக்கோம். ரைட் சைட்லேருந்து பார்த்தா அப்படி தான் கைஸ். தாஜ்மஹால் ரைட் சைடில் இருக்க அந்த கேட்டோட இதை பாருங்கள் கைஸ் எப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு. இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா கல்லால் கைஸ். கல்லால் அப்படியே செதுக்கி கட்டியிருக்கிறாங்க. ஒவ்வொரு இதுவும் பாருங்கள் பார்த்து செஞ்ச மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும் கைஸ் பார்க்குறதுக்கு. நேரில் வந்து பார்த்தா அதோட சூப்பராக இருக்கும். கேட்டோட உள்ள கைஸ் உள்ளனா அலோவ் பண்ண மாட்டாங்க. மேலே பாருங்கள் மேலே எப்படி இருக்குன்ட்டு. ஒரு பூ டிசைன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் கைஸ் ஒவ்வொரு டிசைன் பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்லுலேயே செதுக்கணும் தான் கைஸ். இது கைஸ் தாஜ்மஹாலுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா யமுனா நதி ஓடும் கைஸ். ஆனால் தண்ணியில் எல்லாம் குறைஞ்சிருச்சு. தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும் கைஸ் பார்க்குறதுக்கு. தாஜ்மஹால் வியூ பாருங்கள். பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இப்போ தாஜ்மஹால் பேக் சைடு இருக்குங்க கைஸ். இங்கே பாருங்கள் ஒவ்வொரு இதை எப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு. எதுவுமே கல் தான் கைஸ். எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கல்லை வந்து அப்படியே செதுக்கி அப்படியே கொண்டு வந்து அடுக்கி அப்படியே கட்டியிருக்காங்க கைஸ். கீழே பாருங்கள், கீழே இந்த டிசைன் இதெல்லாம் அப்பயே போட்ட டிசைன் கைஸ். 1632 கட்டும் போதே போட்ட டிசைன் கைஸ். இதெல்லாம் ஒவ்வொரு இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கேட் பார்த்தீங்கன்னா கைஸ் தாஜ்மஹால் வந்து லெஃப்ட் சைடு இருக்க கேட் கைஸ். இதுலேயும் வந்து வெளியே போக முடியாது. இந்த கேட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் எடுத்துக்கலாம் கைஸ். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா தாஜ்மஹால் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வாங்க கைஸ். கூட்டம் இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லை என்ட்ரன்ஸில் நுழையும் போதே எடுக்கணும் அப்படின்னா கூட்டமாக தான் கைஸ் இருக்கும். நீங்கள் பிளர்ரு இல்லைன்னா போர்ட்ரேட்டில் எடுத்துவாங்க. எல்லாம் வந்து மறைஞ்சிருவாங்க.
காய்ஸ் தாஜ்மஹால் சுற்றி பார்த்தாச்சு காய்ஸ். சுற்றி பார்த்துட்டு வெளியே போயிட்டுருக்கோம். இதான் காய்ஸ் எக்ஸிட். இதில் போய் வந்த வழியே தான் காய்ஸ் எக்ஸிட். வந்த வழியிலேருந்து வெளியே போகணும். நீங்கள் சுற்றிட்டு பார்க் மாதிரி இருக்கும், உட்காரத்து நிறையா ப்ளேஸ் இருக்குது காய்ஸ். உட்காந்துட்டு பொறுமையாக கிளம்பலாம். இங்கே பார்த்தீங்கன்னா காய்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். இது எதுக்குன்னா காய்ஸ், நீங்கள் உள்ளே வர மாதிரி 50 கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடலாம் காய்ஸ். நீங்கள் தாஜ்மஹாலுக்குள்ளே போகணுன்னா நீங்கள் இங்கே 200 கொடுத்து நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம் காய்ஸ். அப்படியே வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா காய்ஸ், நீங்கள் வந்து மியூசியத்துக்கு வந்துடலாம் காய்ஸ். என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா மியூசியம் வரலாம் காய்ஸ். இதுதான் காய்ஸ் மியூசியம். இதுக்குள்ளே வந்து மொபைல் அலோவ் பண்ணுவாங்க காய்ஸ். நீங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எதுவும் எடுக்கக்கூடாது. நீங்கள் சும்மா போய் பார்த்துட்டு வேணா வரலாம் காய்ஸ். நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன் காய்ஸ். இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் வந்தீங்கன்னா இந்தியாவில் வந்து என்னென்ன ஃபேமஸான பிளேஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் காய்ஸ். வீடியோ ஆனில் இருக்குது ஆஃபில் இருக்குதுன்னு தெரியாத பேசிகிட்டு இருக்கேன் காய்ஸ். நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே மெதுவாக தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் அப்படியே நிறுத்தி பார்த்துக்கோங்க. என்ன அது மத்திய பிரதேஷில் இருக்கலாம் இருக்குது காய்ஸ். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத் காய்ஸ். குஜராத் கவுலரா இங்கே தான் இருக்குது. யூபி ஒரிஷாவில் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா காய்ஸ். ஆந்திராவில் இருக்கிறது. இதெல்லாம் ஃபேமஸான பிளேஸ் காய்ஸ். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் தாஜ்மஹால் ஒரு பிளேஸ் வந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பிளேஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம் காய்ஸ். தமிழ்நாடு வச்சுருக்காங்க பாருங்கள். நாகேஸ்வரம் டெம்பிள் காய்ஸ். தமிழ்நாடு தான் காய்ஸ். வரிசையாக பாருங்கள்லாம் தமிழ்நாடு. இதுவும் தமிழ்நாட்டிலே தான் இருக்குது. மேலே இருக்கிறது ஆந்திரா. தமிழ்நாட்டில் இருக்கிற 3 டெம்பிள் இதில் இருக்குது காய்ஸ். பாருங்கள். இது மத்திய பிரதேச உத்தராஞ்சல் அங்கே இருக்கிறதெல்லாம் இருக்குது. தமிழ்நாடோடது காய்ஸ். மகாபலிபுரம் பிளேஸ் காய்ஸ். மேலே பாருங்கள் மகாபலிபுரம் தனியாக வச்சுருக்காங்க காய்ஸ். மகாபலிபுரம்னு சொல்லி தனியாகவே பாருங்கள் ஒரு இது வச்சுருக்காங்க காய்ஸ். நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். நான் பேசலாம் இல்லை, அப்படியே நிறுத்தி பாருங்கள். கிளியராக தான் இருக்குது. அப்படி உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. சிம்பிளான வழி. ஒரு ஸ்டேட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் காய்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா காய்ஸ். கர்நாடகா. ஓகே, இதெல்லாம் தெலுங்கானா காய்ஸ். இந்த சைடு இருக்கிற டெம்பிள்லாம் தெலுங்கானா. ராக்கெட் கேவ்ஸ். இந்த பாறையில் குகை இருக்கலாம் காய்ஸ். அதெல்லாம் இந்த பிளேஸ் தான். இங்கே தான் வந்து இதெல்லாம் இருக்கலாம். பாறையிலேயே வந்து குகை மாதிரி செஞ்சு அதுக்குள்ளெல்லாம் வந்து கோயில் மாதிரி கட்டியிருப்பாங்க. இதுவும் அதே தான் காய்ஸ். இதுவும் அதே தான். மகாராஷ்டிராவில் இருக்குது காய்ஸ். அஜந்தா. இது பீகார் காய்ஸ். பீகார். இது மகாராஷ்டிரா. இது பார்த்தீங்கன்னா இது மத்திய பிரதேஷ் தான் காய்ஸ். குத்தாப்பீடியரில் இருந்தால் இதெல்லாம் அந்த சைடு இருக்கிறது. இது குத்தாப்பீடியர் தான் காய்ஸ். ஹிஸ்ட்ரி தான் காய்ஸ். ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது. ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட பிளேஸ் வந்து இங்கே அப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே பாருங்கள். ஏன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் நான் அப்படியே நான் போயிட்டுருக்கேன். அப்படியே மெதுவாக அப்படியே நிறுத்தி பார்த்துக்கோங்க. இது பீம்பேட்கா. ராஜஸ்தானில் இருக்கிறது காய்ஸ். ஓகே, காய்ஸ் இதை அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. கிளியராக இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். சொல்ல மறந்துட்டேன். மியூசியத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அலோடு இல்லை. ஃபோட்டோ வீடியோலாம் இது எடுக்கல. நான் நல்லா போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். 16 பிளேஸில் இருந்து விதவிதமான அந்த கல் அந்த
அந்த ஒரு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க. அது அதான் உள்ளே போட்டிருந்தாங்க. உள்ளே அந்த 16 கல்லும் வந்து வச்சுருக்காங்க. எந்த ஸ்டேட்லேருந்து என்னென்ன பிளேஸ்லேருந்து என்னென்ன ஸ்டேட்டு இருந்து வந்து பார்த்திங்கன்னா அது இதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி உள்ள லிஸ்ட்டு. ஓகே காய்ஸ், முடிஞ்சு அவ்வளோதான் காய்ஸ். இப்போ தாஜ்மஹால்லேருந்து வெளியே கிளம்பிட்டாங்க காய்ஸ். விட்டுருக்கோம் காய்ஸ் வெளியே. தாஜ்மஹால் என்ட்ரன்ஸ் கேட் இங்கே வந்து என்ட்ரன்ஸ் உள்ள வந்தீங்கன்னா அதே சொல்லியிருக்காங்க காய்ஸ். இது வந்து ஈஸ்ட் சைடு அந்த என்ட்ரி, அது ஈஸ்டர்ன் கேட்டுன்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் கேட் காய்ஸ், இது வந்து வெஸ்டர்ன் கேட். இது வழியாக தான் இதுதான் காய்ஸ் பக்கம். நீங்கள் வந்து தாஜ்மஹால் வரீங்கன்னா வெஸ்டர்ன் கேட் சைடுன்னு வந்துடுங்க பக்கம். ஈஸ்டர்ன் கேட் போனீங்கன்னா தூரமாக இருக்கும். அதான் காய்ஸ் சுற்றிட்டு வழி கிளம்பிட்டோம் அவ்வளோதான் காய்ஸ். இந்த டோக்கன் இருக்குல்ல, இந்த டோக்கன் இருந்தால் மட்டும் வெளியே விடுவாங்க. டோக்கன் டிக்கெட் கொடுப்பாங்க. டோக்கன் பத்திரமா வச்சாங்க. தொலைச்சிட்டிங்கன்னா 100 ரூபா ஃபைனு. இதை போட்டுட்டு தான் வெளியே போகிறேன் கைஸ். தாஜ்மஹால் வெளியே வந்துட்டோம் கைஸ். வெளியே வந்துட்டோம். பேக் கவுண்டரில் கொடுத்துருந்தோம் கைஸ். பேக் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே கைஸ், பேக் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறதா கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.